ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை எப்பேற்பட்ட கடனும் தீர இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னங்க குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் அம்பாளுக்கு என்ன தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் ஆடி செவ்வாய்க்கிழமை, பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாம் அம்பாளையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபாடு செய்வோம். அதைவிட முக்கியம், கடன் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை. அப்படின்னாலே கடன் தீர்ப்பதற்குண்டான அற்புதமான நாள். இந்த நாளில் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுவும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வருகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இல்லைன்னா விசாக நட்சத்திரம் இதெல்லாம் இணைந்து வருவது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாட்களில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த விசாக நட்சத்திரம் நம்மளுக்கு இன்று மாலையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகி நாளை காலை பார்த்தீங்கன்னா 8:29 நிறைவடைகிறது. ஆக நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு வேலுக்கு முருகனுடைய நெற்றியில், பாதத்தில், கைகளில், வேலில் இதில் எல்லாம் நல்ல சந்தனம், குங்குமம், மஞ்சள்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு, செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் அதை வச்சுக்கோங்க. அது கிடைக்கலைன்னா செவ்வந்தி பூக்கள் கிடைத்தாலும் வைப்பது ரொம்ப விசேஷம். இதில் நல்ல மலர்களால் இல்லை வாசனை நிறைந்த மலர்கள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு நெய் தீபம், ஏன்னா முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. நீங்கள் நல்லெண்ணெயில் எவ்வளவு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சாலும் நெய் ஊற்றி தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கோரிக்கைகள் விரைவிலேயே நடக்கும். அது மட்டும் இல்லாது நாளைய தினத்தில் வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரமும் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. செவ்வாய் ஓரை நேரம். இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? காலையில் செவ்வாய் ஓரை நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஓரை நேரம். இந்த நேரத்தில் விசாக நட்சத்திரமும் நம்மளுக்கு இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் நாம் கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம் செய்ய போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடை நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்சிடலாம். இல்லைங்க நாங்கள் வழிபாடெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, காலையில் வேலைக்கு போகிறோம், சும்மா ஒரு தீபம் தாங்க நாம் ஏற்றுறோம் அப்படின்னா கூட பரவாயில்லை. ஒரு ஒயிட் கலர் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஒரு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறேன், ஒரு ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறோம்னா அந்த பேங்க்கோட நேம், இல்லை ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நபரோட பேர் இப்படி மேலே எழுதிக்கோங்க. இது எல்லாமே ரெட் கலர் பேனால் நாம் எழுதணும். ரெட் கலர் மார்க்கர், பேனா, பென்சில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ரெட் கலரில் நம்ம எழுதணும். எழுதிட்டு எவ்வளவு தொகையோ உங்களுடைய கடன் தொகையவும் அதில் அமௌண்ட்டையும் எழுதிடணும். எழுதிட்டு அசலில் ஒரு பகுதியை, இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்து அந்த கவரில் வச்சுடுங்க. அந்த நேரத்தில் வைக்கணும். அந்த 6 to 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கிர ஓரை நேரத்தில். இதுவும் மிக சிறப்பானது. என்னென்னா அந்த 6 மணிலிருந்து 6:15 இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதை செய்வது மிக மிக சிறப்பானது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அந்த தொகையை அந்த கவரில் எடுத்து வச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலேயே அந்த கவரை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் பூஜை எல்லாம் நிறைவடைந்த பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நாளைய தினம் மிக மிக அற்புதமான தினம். நாளைய தினம் நம்மளுக்கு ஆடி செவ்வாய்க்கிழமையும் வருகிறது. அதுவும் கடைசி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரத்தோடு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக சிறப்பானது. இது மாதிரி அற்புதமான சேர்க்கை உள்ள நாளில் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த நாளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கவரில் நம்ம பணம் எடுத்து வைக்கும்போது நீங்கள் கடன்
கொடுத்தவங்க கிட்ட அமௌண்ட் கொடுக்க போகிறப்போ இந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த கடன் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அது சீக்கிரமாக அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி அடைச்சி முடிச்சிடுவீங்க. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் கடன் பிரச்சனைனால தான் நம்ம நிறைய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கடன் வாங்கிடுறோம். ஆனால் கடன் வாங்கின அந்த மாதிரி நம்மளால திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னு எல்லாராலையுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி நம்ம கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தை இந்நாளை வரக்கூடிய அந்த நாளையும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியதுங்க. நிறைய பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. அதனால நீங்களும் வந்து அந்த நேரத்தை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க. மிக மிக சிறப்பான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மணியிலிருந்து 6:15 6:15 நிமிடங்களுக்குள்ளார நாம செய்வது மிக மிக சிறப்பானது. ரொம்ப பெரிய வழிபாடெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை முருகனை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் பால் இருந்தால் கூட போதும் முருகப்பெருமானுக்கு. அதே மாதிரி தேனும் தினையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த நேரத்துக்குள்ளார இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னாலே போதுமானது. ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாலை நேரங்களில் நேரம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது. நம்மளுக்கு கூடுதல் பலனும் அளிக்கக்கூடியது. கடனை திருப்பி செலுத்த இதை விட ஒரு அற்புதமான நாள் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. அதனால் கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.